ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து முள்ளு முருங்கை இலையோட அடை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் 2 கப்பு புழுங்கரிசி ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, முள்ளு முருங்கை இலை, ஒரு 10 இலை அளவு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முள்ளு முருங்கை இலை வந்து கல்யாண முருங்கைன்னு கூட சொல்லுவாங்கங்க. இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. சளி இருமலுக்கு தான் இந்த இலை வந்து ரொம்ப நல்லது. இந்த இலையை வந்து முத்துனதும் இல்லாமல் கொழுந்தாவும் இல்லாமல் நடுப்புறமாக இருக்கக்கூடிய இலையாக எடுத்துக்கணும். இந்த இலையில வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய நாரை வந்து எடுத்துடணும். இந்த இலையை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இலைகளை மட்டும்தான் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், மாவில் போட்டு ஆட்டணும். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு ஆட்டிக்கலாம். நான் வந்து 2 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் இந்த சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், அது போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ அந்த இதிலே இந்த இலையும் போட்டுக்கலாங்க. ஒரு 10 இலை இருந்தாலே போதும். இதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இதை நல்லா இப்போ இந்த மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பருன்னு தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா கிளறிக்கங்க. கொஞ்சம் கெட்டியாகணும். இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு கிளறிக்கங்க. ஓரளவு கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. தவா காயட்டும். இந்த மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன அடையாக செஞ்சு நம்ம தவாவில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2-3 சின்னதாக செஞ்சு ஒரே தவாலையே போட்டுக்கலாம். இன்னொன்று செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக தட்டிக்கங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க மெயினாக யூஸ் பண்ணணும். இதுக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கீழ்ப்பக்கம் வெந்த பிறகு நம்ம இப்போ மேல் பக்கத்தை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த முள்முருங்கை இலை வந்து சிட்டிலலாம் அவ்வளோவா கிடைக்காது. கிராமங்களில் வந்து இது நிறையவே இருக்கும். வேலிகள் எல்லாம் இது மரமாகவே வச்சுருப்பாங்க. சிட்டியில் வந்து கீரை விற்கிறவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சளி, இருமல், வறட்டு இருமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி அடை செஞ்சு கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இதே மாதிரி அடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் முள்முருங்கை இலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.